நம்மளுடைய ஃபார்ம் ஆன்லைன்ல சப்மிட் பண்ணிட்டாங்களா இல்லையா அப்படிங்கறத ஈஸியா வீட்ல இருந்தே உங்க மொபைல்ல செக் பண்ணிக்க முடியும். voters.eci.gov.in ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வெப்சைட்டை பிரவுசர்ல ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணிட்டு மேல லாகின் அப்படின்னு இருக்கும். ஆல்ரெடி ஓட்டர் ஐடியில உங்க நம்பர் கொடுத்திருந்தீங்க அப்படின்னா அந்த நம்பரை யூஸ் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. அப்படி நம்பர் கொடுக்கல அப்படின்னா சைன் அப் அப்படிங்கறத கொடுத்தீங்கன்னா உங்க நம்பர் கேப்சா கேட்கும். அதுக்கப்புறம் உங்களோட நேம் கேட்கும். உங்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். இது ஓட்டர் ஐடியில கொடுத்த நம்பர் தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. எந்த மொபைல் நம்பர்னாலும் கொடுத்து சைன் அப் பண்ணிக்கலாம். சைன் அப் பண்ணதுக்கு அப்புறம் அகைன் மொபைல் நம்பர் போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. இப்ப கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா fill enumeration form அப்படின்னு இருக்கும். அதை டச் பண்ணுங்க. நம்மளோட ஸ்டேட்டான தமிழ்நாடுங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பாத்தீங்கன்னா ஓட்டர் ஐடி நம்பர் கேட்கும். அதுல இப்ப லேட்டஸ்டா இருக்கக்கூடிய உங்களோட ஓட்டர் ஐடி நம்பரை கிளியரா என்டர் பண்ணி சர்ச் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கீழே ஷோ பண்ணிச்சு அப்படின்னா உங்களுடைய எஸ்ஐஆர் ஃபார்ம் ஆன்லைன்ல சப்மிட் பண்ணிட்டாங்க. இந்த ஒரு அக்கௌண்ட்டை வச்சு உங்க வீட்டுல யாருக்கெல்லாம் ஓட்டு இருக்கோ அவங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் எல்லாம் என்டர் பண்ணி சப்மிட் பண்ணிட்டாங்களா இல்லையா அப்படிங்கறத ஈஸியா செக் பண்ணிக்கோங்க. சப்மிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா பயமே இல்லாம ரிலாக்ஸா இருங்க. அப்படி ஒருவேளை சப்மிட் பண்ணாம இருந்தா உங்களோட பிஎல்ஓவை கான்டாக்ட் பண்ணி என்ன ரீசன் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. இதை எல்லாருக்குமே ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. வரட்டா?